الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் நேற்றைய தினம் 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வுக்கான மதிப்பெண்களுடைய ரிசல்ட் வெளியிடப்பட்டது. சுமார் 95% மாணவியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் பலர்களும் தங்களுக்கான உயர் படிப்பை படிப்பதற்காக வேண்டி கல்லூரிகளை நாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் நம்முடைய கவனத்திற்கு சில செய்திகளை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களில் இணையில்லாத ஒரு செல்வமாக, யாராலும் திருடப்படாத, யாராலும் கொள்ளையடிக்க முடியாத ஒரு செல்வமாக அல்லாஹ் கல்வியை தந்திருக்கிறான். இந்த கல்வியினுடைய மிக முக்கியமான பிரயோஜனம் என்னவென்றால், மனிதனுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறது, மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் கல்வியினுடைய நோக்கம். ஆதி மனிதன் ஓரளவுக்கு மட்டுமே கல்வி அறிவை படித்திருந்ததினால், கற்றிருந்ததினால், அன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்த சில நாகரிகத்தை, சில ஒழுக்கங்களை அவர்கள் அன்றைக்கு கடைபிடித்தார்கள். நாளுக்கு நாள் அல்லாஹ் கல்வியில் முன்னேற்றத்தை கொடுத்தான், மனிதனின் அறிவில் வளர்ச்சியை ஏற்படுத்தினான். அந்த வளர்ச்சி பன்மடங்காக பெருகிய பொழுது பல்வேறு மாற்றங்களை, பல்வேறு விதமான சூழ்நிலைகளை இந்த உலகம் சந்தித்தது. நாம் இன்றைக்கு வியந்து பார்க்கக்கூடிய அத்தனை நிலைகளும் சில காலங்களுக்கு முன்னால் உலகத்தில் இல்லாமல் இருந்து, நம்முடைய பெற்றோர்களாக இருப்பவர்கள் அல்லது நம்முடைய பெற்றோர்களின் பெற்றோர்களாக இருப்பவர்கள் உலகத்தினுடைய செய்திகளை வெறுமனே வானொலியின் மூலமாக அல்லது செய்தித்தாள்களின் வழியாக மட்டும்தான் அவர்களால் அறிய முடிந்தது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அடுத்த நிமிடத்தில், நொடியில் நாம் உடனுக்குடனாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது.
மனிதனுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் நடந்தவைதான். அல்லாஹுதான் மனிதனுக்கான அறிவை தந்திருக்கிறான். அந்த அறிவிலே முன்னேற்றத்தையும் தருபவன் அல்லாஹுதான். அதனால் இந்த நிலைகள் இன்றைக்கு மாறி நிற்கிறது. இதற்கு தோதுவாக முஸ்லிம் சமுதாயமாக இருக்கக்கூடிய நாமும் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் பழக்கப்பட்டு கொள்ள வேண்டும். இவைகளை இருக்கக்கூடிய இன்றைய வளர்ச்சியை கண்டு பயந்து கொண்டோ அல்லது இந்த வளர்ச்சிக்கு இணையாக எங்களால் வாழ முடியாது என்றோ நாம் ஒதுங்கிக் கொண்டு இருக்க முடியாது. முக்காலங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று வாழ்வதற்கு முடியாது. அப்படி வாழ வேண்டும் என்றும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை. இன்றைக்கு என்ன சூழ்நிலையோ, இன்றைக்கு என்ன நிலையோ அதற்கு தோதுவாக நாம் வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும், பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி நம்மளுடைய குழந்தைகளை கல்வி ரீதியாக பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் அவர்கள் அடைவதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். அதற்கு தோதுவான சரியான வழிகாட்டுதல்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். மார்க்கம் இதை வலியுறுத்தி சொல்லுகிறது. மார்க்கம் இதை அங்கீகரிக்கிறது. உலகத்தினுடைய நாகரிகத்திற்கு தோதுவாக, நடைமுறைக்கு தோதுவாக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல், சமுதாயத்தின் நலனை அடிப்படையாக கொண்டு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளுதல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று. ஒரு முறை மதீனாவை நோக்கி எதிரி படையினர்கள் தாக்குவதற்காக வேண்டி வருகிறார்கள் என்கிற செய்தி அறிந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். போருக்காக வேண்டி வருகிறார்கள். போருக்காக வேண்டி வரும் பொழுது இந்த நேரத்தில் மதீனாவை கடந்து வெளியில் சென்று போர் செய்யலாமா அல்லது மதீனாவிலே இருந்து கொண்டு போர் செய்யலாமா என்று சொல்லி ஆலோசனை செய்யும் பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை சொல்லுகிறார்கள். அதில் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாம் மதீனாவை விட்டு வெளியில போக வேண்டாம். நாம் மதீனாவை விட்டு வெளியில் செல்லாமல் ஒரு வழியை நாம் கையாளலாம். போரின் ஒரு புதிய நடைமுறையை நாம் கையாளலாம். இதுவரை பயன்படுத்தாத ஒரு வழிமுறை, ஒரு நடைமுறையை கையாளலாம். என்ன செய்யலாம்? அகழ்குழி தோண்டலாம். மதீனா முழுவதும் சுற்றிலும் நாம் அகழ்குழி தோண்டி விடுவோம். வரக்கூடிய எதிரிகள் அதை தாண்டி வர முடியாது என்று சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். இதுவரை அரபியர்களிடத்திலே இப்படி ஒரு பழக்கம், இப்படி ஒரு நடைமுறை என்பது இல்லை. இப்படி ஒரு நடைமுறை என்பது இதுவரை போரிலே கையாளப்படாத, பயன்படுத்தப்படாத ஒரு புதிய ஒரு நடைமுறையை சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனையாக ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு இதுவரை பயன்படுத்தாத ஒரு புதிய நடைமுறை அந்த போர்க்களத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதற்குத்தான் கந்தக்கினுடைய போர் என்று பெயர். கந்தக்கினுடைய போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத ஒரு நடைமுறை, எதிரிகள் தோற்று போனார்கள் என்பது வரலாறு. ஒரு புதிய நடைமுறை எதிர்பார்க்க முடியாமல், அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், எதிர்கொள்ள முடியாமல் எதிரிகள் தோல்வியை தழுவினார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு தோதுவாக சில புதிய நடைமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றால், புதிய நடைமுறைகளின் வழியால் சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்றால், அந்த வழிமுறையை கையாளுவதை, அந்த வழிமுறையை நடைமுறைப்படுத்துவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இன்றைய சூழ்நிலையில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிக பெரும் பலமிக்க ஆயுதம் எதுவென்றால் கல்விதான். கல்வியை தவிர மிக பலமான ஆயுதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அன்றைய காலம் தொட்டும் இன்றைய காலம் வரை இனிவரும் காலங்களிலும் சரி, ஒரு சமுதாயத்தினுடைய
பலன் என்பது, ஒரு சமுதாயத்தினுடைய அதிகாரம் என்பது கல்வியின் மூலமாகத்தான் பெற முடியுமே தவிர வேறு எந்த வழியிலையும் பெற முடியாது. இன்றைக்கு உலகத்திலே கல்வியாளர்கள் எந்த சமுதாயம் அதிகமாக பெற்றிருக்கிறதோ அந்த சமுதாயம் தான் இன்றைக்கு உலகத்தில் பலமிக்க சமுதாயமாக இருக்கிறது. அவர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருக்கலாம், அல்லது மற்ற ஜாதியின் அடிப்படையில் குறைந்தவர்களாக இருக்கலாம், அல்லது தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த நிலை வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் கல்வியில் பலமிக்கவர்களாக இருந்தால், அதிகமான கல்வியாளர்கள் இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறது என்றால் அவர்கள் நாட்டிலே பலமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை எதிர்கொள்வதற்கு மற்றவர்கள் தயங்குகிறார்கள். அந்த அளவுக்கு பலமிக்க சமுதாயமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு வழிகளில் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை, பல்வேறு விதமான தாக்குதல்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த நாட்டில் முஸ்லிம்கள் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு தோதுவாக, எண்ணிக்கைக்கு இணையான பலமிக்க கல்வியாளர்கள் இந்த சமுதாயத்தில் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணம். அதனால் தான் தாக்கப்படும் பொழுதெல்லாம் நாம் நேரடியாக அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் நாம் பல்வேறு விதமான மாற்று வழிகளை இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல தரமான கல்வியாளர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தால், நீதித்துறையிலும் ஆட்சித்துறையிலும் இந்த சமுதாயத்தில் நல்ல கல்வியாளர்கள் அமர்ந்திருந்தார்கள் என்றால், இன்றைக்கு நாம் பல்வேறு பிரச்சனைகளுக்காக வேண்டி ரோட்டிலே இறங்கி போராட வேண்டிய தேவைகள் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டு இருக்காது. ஆனால் இன்றைக்கு அந்த கல்வியாளர்கள், அதிகாரமிக்க கல்வியாளர்கள் நீதித்துறையிலும் இல்லை, ஆட்சித்துறையிலும் இல்லை, காவல்துறையிலும் இல்லை. எனவே இன்றைக்கு சமுதாயம் வீதியிலே இறங்கிக் கொண்டு போராட வேண்டிய சூழ்நிலையில், அதே நேரம் நீதித்துறையில் வழக்காடுவதற்கு பிற சமுதாயம் சார்ந்தவர்களை வழக்கறிஞர்களாக நியமித்து அவர்கள் வழக்காட வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இந்த சமுதாயத்துல உண்டு. நம்முடைய பிரச்சனைகளுக்காக கூட நாம் வாதாட முடிவது இல்லை. இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை அதுதான். இன்றைக்கு வக்ஃபினுடைய சட்டமாக இருக்கட்டும், இதற்கு முந்தைய குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும், முத்தலாக்கினுடைய சட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு சட்டங்களுக்கு யாரை நாம் வழக்கறிஞர்களாக நியமித்து நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் பிற சமுதாயம் சார்ந்தவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. காரணம் என்ன? இந்த சமுதாயத்தில் திறமிக்க வழக்கறிஞர்கள் இல்லை, திறமைக்க ஆட்சியாளர்கள் இல்லை, திறமைக்க நல்ல காவல்துறையில் பெரும் அதிகாரமிக்க அதிகாரிகள் இந்த சமுதாயத்தில் இல்லை என்பதனால் தான் இன்றைக்கு அடுத்தவர்களை எதிர்நோக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சமுதாயம் என்று கொண்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு தேவை, இந்த சமுதாயத்திற்கு கல்வியாளர்கள் தேவை, உயர்கல்வியாளர்கள் தேவை, நல்ல படித்த நீதித்துறையிலும் காவல்துறையிலும் ஆட்சித்துறையிலும் அதிகாரமிக்க இடத்திலே இருந்து கொண்டு இந்த நாட்டை ஆளும் திறமை படைத்த அதிகாரிகள் இந்த சமுதாயத்திற்கு தேவை. அவர்கள் இருந்தார்கள் என்றால் நாம் போராட வேண்டிய தேவைகள் இருக்காது. நமக்கு எதிரான சட்டங்கள் அவ்வளவு எளிதில் அரசியல்வாதிகளால் இயக்கவே முடியாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அரசியல்வாதிகளுக்கு படிப்பு என்பது தேவையே இல்லை. அரசியல்வாதிகள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான் என்றால், ஒரு அமைச்சர் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான் என்றால், அதற்கு முன்பாக அவருடைய பின்பலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், படித்த பட்டதாரிகள் அவர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன தீர்வு, என்னென்ன பதில்களை சொல்ல வேண்டும் என்பது எல்லாம் சட்டமன்றத்தில் அரசியல்வாதிகள் என்ன பேச வேண்டும் என்பதையும், பாராளுமன்றத்தில் அரசியல்வாதிகள் என்ன பேச வேண்டும் என்பதையும் அவர்களுக்கான குறிப்புகளை தருபவர்கள் பின்புலத்தில் இருக்கக்கூடிய பட்டதாரிகள், பின்புலத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த இடத்தில் முஸ்லிம் சமுதாயம் சார்ந்தவர்கள் இல்லை என்பதனால் தான் நமக்கு எதிரான பல்வேறு விதமான சட்டங்கள் சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் இன்றைக்கு இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திற்கு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை வலுவான சமுதாயமாக உருவாக்க,
நம்முடைய சமுதாயத்தை வளமிக்க சமுதாயமாக உருவாக்க இது நிச்சயமாக இன்றைக்கு கல்வியில் படித்தவர்கள், உயர்ந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் நாம் இருக்கிறோமே என்று ஒரு புறம் நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோமே. இவைகளுக்கெல்லாம் பதில் என்ன தெரியுமா? உயர்ந்த கல்வியாளர்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவை என்பதுதான். இந்த பலத்தை கொண்டு தான், கல்வி என்கிற இந்த ஆயுதத்தை கொண்டு தான் நாம் நமக்கு எதிராக இருப்பவர்களை நாம் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். அவர்களுடைய சட்டங்களை எல்லாம் தவிடுபடுகளாக ஆக்க முடியும், ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். ஆனால் அதை நாம் செய்ய தவறிக் கொண்டிருப்பதினால் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் படித்தவர்கள் குறைந்தவர்களாக இருப்பதினால் தான் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு இந்த சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதையெல்லாம் வழிமுறையாக நடைமுறையாக கற்றுக் கொடுத்தாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூத சமுதாயம் பல கடிதங்களை எழுதுகிறார்கள், அவங்க தரக்கூடிய தகவல்கள் உண்மை நிலை என்ன என்பது எனக்கு தெரியறதில்லை. அவர்கள் தரக்கூடிய தகவல்களுடைய செய்திகள் என்ன நிலை என்பது எனக்கு தெரியல. எனவே ஸைதே, நீங்கள் அவர்களின் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுடைய பாஷையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், 17 நாளில் அவர்களுடைய மொழியை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் தான் வெளிநாட்டுக்கு எழுதக்கூடிய கடிதங்களுக்கெல்லாம், பல்வேறு நாட்டினுடைய மன்னர்களுக்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கடிதம் எழுதுவார்கள், கடிதம் எழுதி அனுப்பி வைப்பார்கள். ஒரு மார்க்கத்தை வளர்ப்பதற்கும், ஒரு மார்க்கத்திற்கு மிகவும் உறுதுணையாக, இந்த மார்க்கத்திற்கு பாதுகாப்பாக இருப்பதற்கும் சில சமயங்கள் இந்த நாட்டினுடைய கல்வி நமக்கு தேவைப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வழியை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பத்ரிலே கைதிகளாக பிடிக்கப்பட்ட பல்வேறு மக்காவாசிகள் பிணைத்தொகை கொடுத்து வெளியேற முடியாமல், விடுதலை பெற முடியாமல் இருந்த பல கைதிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிணைத்தொகை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்களுடைய குழந்தைகளுக்கு, எங்களுடைய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு ஒரு 10 குழந்தைகள், 10 குழந்தைகளுக்கு உங்களில் ஒருவர் கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு, நீங்கள் படித்திருக்கக்கூடிய படிப்பை, உலகத்தினுடைய படிப்பை நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகிக் கொள்ளலாம். அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் பொருள் வாங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்து எந்த விதமான செல்வத்தையும் பணத்தையும் வாங்கல. ரசூலுல்லாஹ் அவர்களிடத்துல இருந்து வாங்கியது அவர்கள் இந்த உலகம் சார்ந்து படித்திருந்த கல்வியை கேட்டு வாங்கினார்கள். அதை எங்களின் குழந்தைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். 10 குழந்தைகளுக்கு நீ கற்றுக் கொடுத்து விட்டு நீ விடுதலையாகிக்கொள், நீ விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று கைதிகளுக்கு, பத்ர்ல கைதியாக பிடிக்கப்பட்ட கைதிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய கல்வியும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு தேவை என்பதை, சமுதாயத்தின் நலனுக்கு தேவை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாண்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆனா இன்றைக்கு சமுதாயம் அதிலிருந்து வெளியில ரொம்ப தூரம் விலகி சென்று விட்டது. ஒரு காலம் இருந்தது, 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை, 19ஆம் நூற்றாண்டு வரை உலகத்திலேயே கல்வியிலே கொடிகட்டி பறந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளை பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியாளர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய கண்ட்ரியாக, நாடாக ஐரோப்பிய நாடுகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா? ஐரோப்பிய நாடுகளுக்கு எங்கே இருந்து கல்வி சென்றது என்றால் இஸ்லாமிய நாடுகளில் இருந்துதான் அங்கு கல்வியே போனது. இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து மன்னர் ஹாரூன் ரஷீத் அன்றைக்கே கட்டி வைத்திருந்தார் பைத்துல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய நூலகம். லட்சக்கணக்கான நூல்கள், அன்றைய நாளில் லட்சக்கணக்கான நூல்கள். அந்த நூல்களில் இருந்து பல்வேறு நூல்களை மொழிபெயர்ப்பு செய்து எடுத்துக்கொண்டார்கள் ஐரோப்பியர்கள். இதுதான் வரலாறு.
அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கும் தங்களுடைய நாட்டு மக்கள் படிப்பதற்காக வேண்டி மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களால் கட்டப்பட்டிருந்த உருவாக்கப்பட்டிருந்த பைத்துல் ஹிக்மா என்கிற நூலகத்தில் இருந்து பல்வேறு நூல்களை படித்து அவர்களை தங்களுடைய மொழிகளுக்கு மொழிபெயர்த்து கொண்டு தங்களுடைய நாட்டிற்கு கல்வியாளர்களை உருவாக்கி கொண்டார்கள் என்பது வரலாறு. மங்கோலியர்கள் பகதாதின் மீது படையெடுத்த பொழுதுதான் பைத்துல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த நூலகம் அழிக்கப்பட்டது, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது, திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. இஸ்லாமிய சமுதாயத்தில் கல்வியாளர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அந்த நூலகத்தை மங்கோலியர்கள் தாத்தாரியர்கள் அழித்தார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டில் இந்த உலகத்தில் திறம்பட கல்வியாளர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களிடத்தில் இருந்துதான் ஐரோப்பியர்கள் கல்வியை கற்றுக்கொண்டார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் அவர்கள் இன்றைக்கு கல்வியாளர்களாக, இன்றைக்கு உலகம் பேசக்கூடிய அளவிற்கு கல்வியாளர்களாக உயர்ந்து நிற்பதற்கு விதையாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். நம்மகிட்ட இருந்த கல்விகளைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை படித்து படித்து அப்படியே அவருடைய நிலை என்பது மாறி போனது. ஆனால் நம்முடைய சமுதாயம் கல்வியிலிருந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிக் கொண்டு வெகு தூரம் சென்று விட்டது. மிக முக்கியமாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப குறைந்த நிலையில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும். நம்முடைய பலமிக்க ஆயுதமாக கல்வியை கையில் எடுத்தால் மட்டும்தான் பல்வேறு விதமான இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இந்த நாட்டிலே தீர்வை காண முடியும். இல்லைன்னா காலம் முழுக்க போராடி கொண்டே தான் இருக்கணும். அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் போராடி கொண்டே தான் இருக்கும். இதற்கான தீர்வு எங்கே இருக்கிறது என்றால், திறமையான உயர்கல்வி படித்த கல்வியாளர்கள் நீதித்துறையிலும் ஆட்சித்துறையிலும் போய் அவர்கள் அமரும் பொழுதுதான் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்க முடியும். கல்வியினுடைய சிறப்பு, கல்வியினுடைய உயர்வு, கல்வியால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில் இருந்து ஒரு மனிதனை வெளியில கொண்டு வருவதற்கான ஆற்றலும் திறமையும் கல்விக்கு மட்டும்தான் உண்டு. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அறிவுக்கு உண்டு. ஒரு செய்தி, இங்கிலாந்து ராணி அவங்க ஒரு குதிரை வண்டி வைத்திருப்பார்கள். 7 குதிரைகள் அதுல பூட்டப்பட்டிருக்கும். அந்த 7 குதிரைகளில் 7 குதிரையை போன்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த குதிரை வண்டியை போன்று நாட்டில யாருமே வைத்திருக்க கூடாது என்பது நாட்டினுடைய இங்கிலாந்தினுடைய சட்டம். மீறி யாராவது அதே போன்று வைத்தார்கள் என்றால் அது தேச துரோகமாக அதை பார்க்கப்பட்டு அவர்கள் குற்றவாளிகளாக சிறையில் அடைக்கப்படுவாங்க என்பது அந்த நாட்டினுடைய சட்டம். ஒரு செல்வந்தன் ஆசைப்பட்டு அதே மாதிரி சாரட்டு வண்டியை ரெடி பண்ணி 7 குதிரைகள் அதிலையும் பூட்டப்பட்டு அப்படியே வீதியில உலா வந்தான். காவல்துறை அவனை கைது செய்தது, பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டார்கள். ஏன் இப்படி வந்த? அவன் நான் அது மாதிரி இல்லை, எனக்கு இந்த சட்டம் தெரியாது என்று ஏதேதோ காரணங்களை அவன் முன்வைத்தான். அப்பொழுது அவனுடைய அந்த பிரச்சனை, முகமது அலி ஜின்னா வழக்கறிஞராக இருக்கிறார், அவரிடத்தில் இந்த செய்தி வருகிறது. வரும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பிரச்சனையில இருந்து அவரை நான் வெளியில கொண்டு வரேன்னு சொன்னார். இந்த பிரச்சனையிலிருந்து அவரை நான் விடுதலை கொண்டு செய்கிறேன், நான் அவருக்காக வேண்டி நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எல்லோருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா அதே மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்கும் பொழுது இவர் எப்படி வாதாடுவதற்கு தயாராக வருகிறார் என்று எல்லோருக்குமே ஆச்சரியமா இருந்தது. உடனே அந்த பணக்காரன் சொன்னா, உங்களுக்கு காசெல்லாம் இப்பெல்லாம் எதுவும் தரமாட்டேன், நீங்க வழக்காடுங்கள், வாதாடி என்னை வெளியில கொண்டு வந்துருங்க, கொண்டு வந்ததற்கு பின்னால் தான் நான் தருவேன், இப்பெல்லாம் எந்த காசும் தரமாட்டேன். சரி என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு முகமது அலி ஜின்னா வந்தாரு. வழக்கு தொடுத்தாங்க, வழக்கு பத்தி எல்லாம் பேசினாங்க. நீதிபதி தீர்ப்பு எழுதுவதற்கு தயாரான பொழுது முகமது அலி ஜின்னா எழுந்து சொன்னார், என்னுடைய செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். நீங்க சொன்ன மாதிரியே இவர் அதே போன்று இங்கிலாந்தினுடைய ராணியை போன்று
சாரட்டு வண்டி வைத்திருந்தார், 7 குதிரை இருந்தது, சாட்டை முதற்கொண்டு அதே மாதிரி இருந்தது, சாட்டையும் அதே மாதிரி இருக்குது, எல்லாம் சரிதான். ஆனால் ஒன்றை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அவருடைய வண்டியில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய, இங்கிலாந்து நாட்டினுடைய அரசினுடைய வண்டியிலே பூட்டப்பட்டிருக்கக்கூடிய 7 குதிரைகளும் ஆண் குதிரை, 7 குதிரைகளும் ஆண் குதிரை. ஆனால் இந்த செல்வந்தனுடைய வண்டியில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய 7 குதிரைகளில் 5 ஆண் குதிரை, 2 பெண் குதிரை, 5 ஆண் குதிரை, 2 பெண் குதிரை. எனவே அந்த வண்டி இந்த வண்டி அல்ல, இரண்டுமே வேறு வேறானவைகள் என்று சொல்லி, அதனால் இவருக்கு தேச துரோக வழக்கு இவர் மீது பதிவு செய்ய முடியாது என்று சொன்னார். அத்தனை நபர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். செல்வந்தனை அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் விடுதலை செய்தது, அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே வழக்கறிஞர்களில் அதிக சம்பளம் வாங்கியவராக முகமது அலி ஜின்னாவின் பெயர் இன்று வரை இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதுக்குன்னா இந்த வழக்கு, அந்த செல்வந்தன் இதற்கு பின்னால் தன்னை காப்பாற்றப்பட்டதற்காக வேண்டி தன்னுடைய கையொப்பம் இட்ட ஒரு செக் புக்கை கொண்டு வந்து அதுல பணமே எழுதாமல் 100 காசோலைகள் அடங்கியதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. முகமது அலி ஜின்னா, உங்களுக்கு எப்பொழுது தேவையோ அதிலே நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை எழுதி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு போனார் என்பது அவரின் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வழக்கறிஞர்கள் துறை சார்ந்த செய்திகளில் இவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்கிய வழக்கறிஞராக முகமது அலி ஜின்னாவினுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு கீழ் எழுதக்கூடிய பல்வேறு நபர்கள் இந்த செய்திகளை எடுத்து உதாரணமாக மேற்கோள் காட்டி பேசுகிறார்கள், எழுதுகிறாங்க. அவங்க சொல்ற செய்தி எல்லாம் என்ன தெரியுமா? அவரின் கல்வி ஆற்றல் அவரை இவ்வளவு ஒரு உயர்வு படுத்தியது என்று எழுதுகிறார்கள். கல்வியின் மூலமாகத்தான் ஒரு தன்னையும் பாதுகாக்க முடியும், தன்னுடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க முடியும். இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலர்கள், இஸ்லாமியர்களில் 21% இந்த நாட்டிலே சிறைகளை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் பலர்கள் விசாரணை கைதிகளாக அல்லது விசாரணையே நடைபெறாமல், குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவருடைய இளமை காலங்கள் முழுவதுமாக சிறை வாழ்க்கையிலேயே கழிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஜனாசாக்கள் தான் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் இந்த நாட்டிலே 21%, 100க்கு 21 நபர்கள் என்கிற அடிப்படையில் சிறைகளை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் வெளியிலே கொண்டு வருவதற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம்? இதற்கான பதில் என்ன தெரியுமா? நமக்கு தகுதி இல்லை, நம்மளையும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான வழக்கறிஞர்கள், அதற்கான பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கான கல்வியாளர்கள், திறம்பட ஆலோசனைகள் சொல்லக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு இல்லை. இதுதான் காரணம். நம்மை பொறுத்தவரை நம்மை மட்டுமே சுயநலமாக யோசிக்கிறோம். மார்க்கம் ஒருபொழுதும் அப்படி நமக்கு கற்றுத்தரவே கிடையாது. எந்த அளவுக்கு மார்க்கம் பொதுநல சிந்தனையோடு வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால், நாம் அறிந்திருக்கக்கூடிய பிரபலமான செய்திதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா, அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ உணவு உண்பது உண்மையான ஒரு முஸ்லிம் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வெறும் உணவு சம்பந்தப்பட்டதாக மட்டும் பார்க்கிறோம். அப்படி அல்ல. இது சமுதாயத்தினுடைய நலன் கருதிய ஒரு வார்த்தை. நீ மட்டும் சாப்பிடுவது என்பதல்ல, அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க. அப்படி என்றால் உன்னுடைய கவனம் உன் மீது மட்டும் இருக்கக்கூடாது, இந்த சமுதாயத்தின் மீதும் உன்னுடைய கவனம் இருக்கணும். சமுதாயத்தின் நலன் மீது உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இந்த சமுதாயத்தின் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்களுடைய நடைமுறை வாழ்க்கை அனைத்துமே சமுதாயத்தினுடைய நலன் சார்ந்ததாகத்தான் இருந்ததை தவிர ஒருபொழுதும் சுயநலத்தோடு அவர்கள் சிந்தித்ததே கிடையாது. ஆனா இன்றைக்கு நம்மை பொறுத்தவரை எப்படி யோசிக்கிறோம் தெரியுமா? சுயநலத்தோடு யோசிக்கிறோம். அந்த சுயநலம் கல்வியிலேயுமே குடிகொண்டிருக்கிறது. என்ன படிக்க போறேன், எந்த நல்ல சம்பாத்தியம் என்ன துறையில வருமோ அதை படிக்க போறேன்.
சமுதாயத்தின் நலன் சார்ந்த படிப்பின் மீது கவனம் இந்த சமுதாயத்திலே இல்லை. அவர்களை பொறுத்தவரை காசு பணம் இங்க என்ன படித்தா நிறைய சம்பாதிக்கலாம், மாசம் 1 லட்சம் ரூபாய் என்ன படிப்பு படித்தால் சம்பாதிக்கலாம் என்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கு. சில பெற்றோர்களுக்கு என்னன்னா 12வது முடிச்சிட்டாரு, சரி வா என்னுடைய கடைக்கு வேலைக்கு ஆள் இல்லவா என்று சொல்லி இழுத்து கொண்டு போய் கடையில சேர்த்து விடுறது, வேலைக்கு ஆள் இல்லை என்று சொல்லி அவர்களை தன்னோடு வைத்துக் கொள்ளுதல், இப்படித்தான் சமுதாயத்தினுடைய நிலை. இல்லை, அதிகாரம் மிக்க படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். அப்படி படித்தால் மட்டும்தான் அது உங்களுக்கும் நலன், இந்த சமுதாயத்திற்கும் நலன். நீங்கள் அதிகாரத்துறையில் இருந்தால், ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளராக, ஒரு மாவட்டத்தினுடைய IPS அதிகாரியாக, அல்லது நீதித்துறை சார்ந்த துறைகளில் வழக்கறிஞராக, நீதிபதியாக, அதிகாரமிக்க துறைகள் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கவனம் எல்லாம் என்ன எப்படி இருக்கிறது என்றால், உயர்கல்வி என்றால் என்ன படிக்கலாம் என்று வரும் பொழுது இன்றைக்கு பல்வேறு கோச்சிங் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறாங்கன்னா, நீ இந்த படிப்பு படிச்சனா இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது, இவ்வளவு சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் என்பதை பற்றி சொல்லி சொல்லியே இன்றைய இளைஞர்களுடைய சமுதாயத்தை வழிதவற செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய இளைஞர்களுக்கு அதை நம்ம சொல்லியே கொடுக்க கூட, நீ சம்பாதிக்கணும், அதே நேரம் இந்த சமுதாயத்தினுடைய நலன் சார்ந்துதான் நீ உன்னுடைய படிப்பை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்களுக்கு நீ தேவை, எங்களுக்கு நீ தேவை. இந்த சமுதாயத்தில் உன்னை நாங்கள் ஆட்சியாளராக பார்க்க ஆசைப்படுகிறோம். இந்த சமுதாயத்தில் உன்னை நாங்கள் நீதிபதியாக பார்க்க ஆசைப்படுகிறோம். இந்த சமுதாயத்தில் உன்னை நாங்கள் ஒரு நல்ல திறமிக்க வழக்கறிஞராக பார்க்க ஆசைப்படுகிறோம். இந்த சமுதாயத்தில் உன்னை நாங்கள் காவல்துறையில் உயர் அதிகாரியாக பார்க்க உங்களை நாங்கள் ஆசைப்படுகிறோம். இளைஞர்களுக்கு இதைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கு சமுதாயத்துக்கு அந்தாங்க தேவை. இதை விட்டு மற்ற துறைகளை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அது அவர்களுடைய குடும்பத்தின் நலனாகத்தான் இருக்குமே தவிர சமுதாயத்தின் நலனாக இருக்காது. ஆனால் மார்க்கம் சமுதாயத்தின் நலனோடு யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இறுதியாக ஒரு செய்தி, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு படைபட்டாளத்தோடு போகும் பொழுது ஒரு எறும்பினுடைய கூட்டம், நாம் அறிந்த ஒன்றுதான், ஒரு எறும்பினுடைய கூட்டம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை வரும் பொழுது ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லும், உள்ள நுழைந்து கொள்ளுங்கள், தங்களுடைய வீடுகளுக்குள் உள்ளே போங்க. சுலைமான் தன்னுடைய படை பட்டாளத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர் அறியாமல் உங்களை அவர் மிதித்து விடலாம், அவர் அறியாமல் உங்களை மிதித்து விடலாம். எனவே உள்ளே போங்கள், உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்திற்கு கீழ் அறிஞர் பெருமக்கள் தரக்கூடிய செய்தியில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அந்த எறும்பு தன்னை மட்டுமல்ல தன்னுடைய கூட்டத்தையும் பாதுகாக்கிறது. தன்னுடைய கூட்டத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது, எனவே அந்த ஆபத்தில் தன்னுடைய கூட்டம் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தன்னுடைய கூட்டம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக தன்னுடைய சமுதாயத்தையும் அந்த எறும்பு பார்க்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் இந்த ஆயத்திற்கு கீழ் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். உண்மையும் அதுதான். எனவே நாம் சுயநலமாக யோசித்தோம் என்றால் இந்த எறும்பை விட மோசமானவர்கள் நாம். அதே நேரம் சமுதாயத்தின் நலனோடு திறமை மிக்க நல்ல ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய நல்ல துறைகளை தேர்ந்தெடுத்து நம்முடைய பிள்ளைகளை படிப்பதற்கான வழிகாண்பித்து கொடுத்தோம் என்றால் இந்த எறும்பை போன்று நாமும் சிறந்தவர்கள், உயர்வுக்குரியவர்கள். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை உயர்கல்வியின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்போம். அதே நேரத்தில் சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய நல்ல அதிகாரம் மிக்க துறை சார்ந்த கல்வியை தேர்ந்தெடுத்தவர்களை நாம் உருவாக்குவோம். அதுதான் இன்றைய சமுதாயத்திற்கு தேவை. இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இதுதான் தீர்வை தரும். இதை தவிர மற்ற போராட்டங்களோ பொதுக்கூட்டங்களோ கண்டனங்களோ மறியல்களோ என்ன செய்தாலும் சரி அவைகள் நமக்கு நிரந்தரமான தீர்வை தராது. இந்த சமுதாயத்தினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு நிரந்தரமான தீர்வு அதிகாரமிக்க துறையில் நம் சமுதாயம் சார்ந்த இளைஞர்கள் மேல வந்து உட்காரணும், அதுதான் தரும். அதை சார்ந்த துறைகளில் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாண்பித்து கொடுப்போம். அல்லாஹு தஆலா வருங்காலத்தை நம்முடைய சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய சிறப்புமிக்க ஒரு காலமாக அல்லாஹ் அமைத்து கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.